வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நாம இந்த கிளாஸ்ல இந்த யூனிட்டை முடிக்க போறோம். அதுதான் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டாபிக். அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஒன் வேர்ட் டெஸ்ட். நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன்னா இந்த வாரம் ஒன் வேர்ட் டெஸ்ட் வைக்க போறேன். ஸோ கொஸ்டின் ரெடி. லாஸ்ட் 10 நிமிஷம் வைக்கிறேன் ஒன் வேர்ட் டெஸ்ட். இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற இந்த யூனிட் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு யூனிட் இல்லை, அப்படிதானே? ஆனா அதே நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட், அப்படிதானே? ஏன்னா இந்த யூனிட்டை நீங்க படிக்கிறதுனால 2 மார்க் 3 மார்க் அது அந்த மாதிரி வராது. பொதுவாகவே நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, எந்த எந்த நம்ம பிசிக்ஸ்லயோ சயின்ஸ்லயோ, அதாவது அறிவியல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ 2 மார்க் 3 மார்க்னு படிக்க கூடாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும். இன்னும் இந்த யூனிட் உடல்நலமும் சுகாதாரமும் நம்ம டெய்லி லைஃபை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எந்த இடத்துலாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி நம்மளோட உடல் நலத்தையும் சரி நம்மளோட சுகாதாரத்தையும் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி இங்க படிக்கணும். தாது உப்புக்கள் ஏன், புரோட்டீன் ஏன் தேவைப்படுது, அதுக்கு என்ன மாதிரி உணவுகள், அது இல்லாட்டா என்ன மாதிரி நோய்கள் வருது அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம இந்த யூனிட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஓகே. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் முடிச்சுட்டு பின்னாடி வைரஸ் பாக்டீரியா பத்தி படிக்க போறோம். அதை படிப்போம். தூய்மை அப்படிங்கிறத போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தேன். தூய்மை அப்படின்னு என்ன? நம்ம வந்து உடல்நலத்தை காப்பதற்காக கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்களின் தொகுப்பு தான் தூய்மை. அதுதான் தூய்மை அப்படின்னா, நம்ம உடல்நலத்தை காப்பதற்கு நம்ம சில பழக்கங்கள் செய்யலாம். சில பழக்க வழக்கம் செய்தோம்னா அந்த பழக்க வழக்கங்களுடைய தொகுப்பு தான் தூய்மை. உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO அப்படிங்கிறத ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அதுதான் உலக சுகாதார நிறுவனம் அப்படிம்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரியா? இதான் அதோடைய மீனிங். WHO ஹூ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதான் உலக சுகாதார நிறுவனம். இவங்க தான் வந்து நான் சொன்ன ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதாவது அதாவது நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல கிளாஸ் டீச்சர் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கோம். ஏன்? ஏன்னா அந்த கிளாஸ்ல நடக்கக்கூடியதை மேடத்தை சொல்றது, ஒரு மேடம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்கன்னா கிளாஸ் நம்ம பசங்கிட்டலாம் சொல்றது, சில ஒர்க்கை வந்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறது, அசைன்மெண்ட் வாங்குறது, அப்புறம் சில மேடம் வராத அன்னைக்கு இந்த ஒர்க்கை நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ஈஸியா நடக்குது. ஒரு கிளாஸ் டீச்சர் வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணோம், உலக நாடுகளோட அனலைஸ் பண்ணி எந்த நாட்டுல எது கம்மியா இருக்கு, அதாவது உடல்நலம் சார்ந்ததுல சொல்றோம், அது எது நாட்டுல நல்லா இருக்கு, சுகாதாரம் நல்லா இருக்கு, எந்த கண்ட்ரில நல்லா இருக்கு, எந்த சிட்டில நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுவாங்க. எந்த நாட்டுல ரொம்ப வறுமை கீழே, அந்த சரியான உணவு கிடைக்காம வறுமை கீழே வாழ்றாங்க, எந்த நாட்டுல ரொம்ப அதிகமான நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மராஸ்மஸ் இந்த நோய் எல்லாம் பார்த்தோம்ல, குறைபாடு இல்லாம அதெல்லாம் வந்து ரிப்போர்ட். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் உலகம். சரிங்களா? உலக சுகாதார நிறுவனம். ஸோ இவங்க இந்த ஹைஜீனை பத்தி சொல்றாங்க. நான் ஆல்ரெடி போன கிளாஸ் எழுதி கொடுத்தேன். இவங்களுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் refers to conditions and practices. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, that help to maintain health and prevent the spread of disease. இததான் அவங்களுடைய டெஃபினிஷனா சொல்றாங்க. அப்ப இதை எங்கேயாவது கேட்டீங்கன்னா நீங்க இதை நல்லா ஞாபகம் வைக்கணும். WHO சொன்ன இந்த வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லுது. உலக சுகாதார நிறுவனத்தோட கூற்றுப்படி உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறைகளையே தூய்மை அப்படிங்கிறத ஹைஜீனா சொல்லுவாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தன் சுத்தம் அப்படின்னு போடுறாங்க. தன் சுத்தம்னா நான் ஏற்கனவே சொன்னோம்ல, இப்ப நம்ம உடனே சுத்தமா இருக்கணும்னா அவனை சுத்தமா இருக்க சொல்லுங்க, இல்ல இந்த ஒரு பஞ்சாயத்தை சுத்தமா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அந்த ஊரை சுத்தமா இருக்கணும் அப்படி சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அதான் தன் சுத்தம். அதுதானே? நம்ம சுத்தமா இருந்தாதான் நம்ம பார்த்து நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய அக்கா தம்பி அண்ணன் இவங்க பழகணும். நம்ம அவங்கள பார்த்தா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பழகணும். இதெல்லாம் தான்
தன் சுத்தத்துல சேரும். சரிங்களா? ஒருவர் தன் உடல் ஆரோக்கியத்திலும் நலனும் அக்கறை கொள்வதற்காக மேற்கொள்ளும் நடைமுறைகளை உள்ளடக்கியதான். சரியா? எப்படி தூய்மை அப்படிங்கிற பார்த்தோமோ அதே மாதிரி தன் சுத்தத்தை நம்ம சொல்றோம். ஸோ அதெல்லாம் அந்த பர்சனல் கிளீன்னஸ் அப்படிங்கறத அதே மொத்தமா சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்ல தான் அது தன் சுத்தம், ஒரு தூய்மை அப்படின்னு தனியா பிரிச்சிருப்பாங்க. நம்ம மொத்தமா நம்ம இங்கிலீஷ் புக்ல வந்து மொத்தமா இருக்கும். பர்சனல் கிளீன்னஸ்ல ஹைஜீனை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன் சுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் தோஸ் பிராக்டிசஸ். நம்ம சில பிராக்டிசஸ் பண்ண போறோம். ஏன்? பெர்ஃபார்ம்டு பை an individual. சரியா? ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடியதான். இண்டிவிஜுவல்னா ஒவ்வொருத்தரும். அதுதான் எதுக்கு? டு கேர் ஃபார் ஒன்ஸ் பாடி, ஒன்ஸ் பாட்லி ஹெல்த் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகே. அண்ட் வெல்பீயிங். த்ரோ கிளீன்னஸ். தூய்மை வழியாக நம்ம இதெல்லாம் பண்றோம். ஓகே. இதெல்லாம் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கேன். ஓகே. தன் சுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக இருப்பது மூலமாக ஒருவர் தன் உடல் ஆரோக்கியத்திலும் நலனும் அக்கறை கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுடைய உள்ளடக்கி தான் தன் சுத்தம். அப்போ இதுல என்னெல்லாம் சொல்லலாம்? நாம எத்தனை எத்தனை தடவை குளிக்கிறோம், கைகளை கழுவுறோம், நகங்களை ஒழுங்கா வெட்டுறோமா, உடை மாத்திரமா, இது எல்லாமே சேர்ந்தது. அப்படிதானே? நம்ம வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, வெளியில போறீங்களா, அங்க குளிய அறை, கழிவறை இந்த இடம்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, பஸ்லயோ ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கேவலமா அத பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிதானே? நம்மளும் 10ஓட பதினொன்னா நம்மளும் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது. அதையும் வந்து சுத்தம் இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். நம்ம வந்து சொல்லணும். இந்த மாதிரி அசிங்கமா கிடக்கு, இந்த மாதிரி சுத்தம் இல்லாம கிடக்குன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம உண்மையான உரிமை உண்டு. ஆனா நிறைய பேர் யாருமே பண்ண மாட்டாங்க. எதுக்கு போட்டு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த அனைத்து இடங்களையும் பாத்தீங்கன்னா, அந்த தரைகளை கிருமிகள் இல்லாதவாறு சுத்தமா வைத்திருக்க வேண்டியதையும் இது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல. பட் நம்ம அதோட ரோல் நம்மளுக்கு இருக்கு. நம்ம கேள்வி கேட்கணும். சரிங்களா? It includes such personal habit choices as how frequently we bath, wash hands, trim fingernails and change clothing அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. நீங்க ஒரே ட்ரெஸ்ஸா அடிக்கடி போடக்கூடாது. கைய கழுவாம அப்படியே சாப்பிடுறது, ஸ்வீட் எடுக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுக்க இப்படி இருக்கக்கூடாது. நகங்கள் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசா வளர்த்து வச்சுருப்பாங்க. கால்லயும் கையிலயும் பெருசா வச்சிருப்பாங்க. அது மாதிரி சில பேர் ஒரு தடவை தான் குளிப்பாங்க, 2 தடவை குளிக்க மாட்டாங்க. யாருக்குமே அந்த மேக்ஸிமம் அந்த பீப்புளுக்கு வந்து 2 தடவை குளிக்கிற பழக்கமே இருக்காது. எப்பவுமே நீங்க நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிப்பீங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷனுக்கு போறதுக்கு முன்னாடியோ, நீங்க அந்த ஒரு இடைப்பட்ட கேப்ல கொஞ்சம் விளையாடுறீங்கல்ல, விளையாண்டு வீட்ல வந்துட்டு குளிச்சுக்கணும். குளிச்சுட்டு நீங்க டியூஷன் பண்ண போங்க. இல்லன்னா வீட்ல இருக்கனாலும் குளிச்சுட்டு இருங்க. அது கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு இந்த பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இதெல்லாம் அங்க நம்ம புக்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன டேபிள் குடுத்திருப்பாங்க. இந்த டேபிள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பர்சனல் ஹைஜீன் பார்த்தோம். இத வந்து எந்த எந்த கால அளவுல வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒண்ணு போட்டிருப்பாங்க. எந்த கால அளவுன்னு அப்படின்னா, அது உதாரணத்துக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும். காமன்ஸ் அப்படின்னு போட்டு, இப்போ ஐ ஹைஜீன் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம கண்ண வந்து சுத்தப்படுத்தணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. சுத்தப்படுத்தணும்னா அப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஐ ஹைஜீன். ரெக்கமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. அதாவது ஐ ஹைஜீன் பாத்தீங்கன்னா எவ்ரி மார்னிங். அப்புறம் அண்ட் whenever the face is dirty அப்படின்னு போட்டிருப்பாங்க. டர்ட்டினா நம்ம வெளியில போவோம். நிறைய இந்த பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது நம்ம முகத்துல அந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? துண்ட வச்சு கூட தொட்ட மாட்டோம். அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அது தப்பு. சரி, அதனால இந்த டைம் அளவுல நீங்க அதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. கண் தூய்மை தினசரி காலையிலும் முகம் அசுத்தம் அடையும் போதும் நீங்க சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து படிக்கணும். இப்ப நான் ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கேன்.
இதை நம்ம தினசரி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முடி தூய்மை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ ஹேர் ஹைஜீன் இது எப்போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் அப்படின்னா வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம பண்ணணும். வீக்லி ட்வைஸ் ப்ரிஃபரபிளி ஒன்ஸ் இன் எவரி அதர் டே அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னா எவரி அதர் டேனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாரம் 2 முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஹேர் ஹைஜீன் வந்து கடைபிடிக்கணும். முடி தூய்மை இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஷாம்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க, அது கெமிக்கல்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிரும். கண்ணெல்லாம் மட்டும்தான் அதுவரை முடியெல்லாம் பேருக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இயற்கையா ஏதாவது கிடைக்காம பாருங்க. நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கையா யூஸ் பண்ணுங்க. இந்த முடி இருக்கு நம்ம கிளீன் பண்ணோம்னா அதுக்கு. அது மாதிரி ரொம்ப அதிகமா முடி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அதுலலாம் வந்து விளைவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒரு 2 மாசத்தோட 2.5 மாசத்தோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேர்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி கரெக்டா அப்படி ரொம்ப அதிகமா முடி வளர்த்தீங்கன்னா அதிகமா வரும். ஸோ ஒரு மாதிரி சின்ன அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டை வெட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டை வெட்டியிருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு முடி உதறாது. ஸோ நம்மளுக்கும் ஒரு ஃப்ரீயா இருக்கும். தூய்மையை கடைபிடிக்கலாம். சரியா? அடுத்து உடல் தூய்மை. உடல் தூய்மை அப்படின்னா அதை நம்ம எப்படி இது பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. நம்ம புக்ல உள்ளதுலாம் 2வது. நீங்களே யோசிச்சு பாருங்க. பாடி ஹைஜீன் அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏ டே அப்படின்னு போட்டுப்பாங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு அர்த்தம். 2 நாளைக்கு 1ன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒன்ஸ் ஏ டே அப்படின்னாலும் இல்ல ட்வைஸ் ஏ டேனாலும் ஒன்று நல்லதுதான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இல்லை 2 முறையாவது நீங்க வந்து அதை தூய்மை செய்யணும் பாடியை அப்படிங்கிறது. சரியா? அடுத்து வாய் தூய்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரல் ஹைஜீன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஓரல் ஹைஜீன் இது நம்ம ஏன்னா நமக்கு தெரியாது. பிரஷிங் ட்வைஸ் ஏ டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய விளம்பரத்துல கூட பிரஷ் பண்ணுங்க 2 வேளை பிரஷ் பண்ணுங்க அப்படின்னு வரும். 2 மட்டும் பிரஷ் பண்ணணும். ரைன்சிங் ஆஃப்டர் ஈச் மீல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாயை ஒழுங்கா அந்த நம்ம சொல்லுங்க கொப்பளிக்கணும் அப்படின்னு சாதாரண தண்ணியை வச்சே நீங்க கொப்பளிக்கலாம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டா அந்த ஒரு ஃபிளேவர் மாதிரிலாம் லிக்விட் மாதிரிலாம் இருக்கு. அதான் வேண்டாம், அது ஏதாவது கெமிக்கல் இருக்க போகுது. அட்லீஸ்ட் தண்ணியை வைக்காது நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கணும். வாய் தூய்மையில ஒரு நாளைக்கு 2 முறை பல் தேய்த்தல், சாப்பிட்ட பின்பு வாய் கொப்பளித்தல் இந்த மாதிரி பழக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாத தூய்மை. ஸோ இதை அழிச்சுக்கிறேன். இதுல முடிச்ச பிறகு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இது முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். பாத தூய்மையில நம்ம வந்து ஃபீட் ஹைஜீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எவ்ரிடே. சரியா? அப்போ நம்ம பாத தூய்மை டெய்லி பண்ணணும். அப்போ ஹேண்ட் ஹைஜீன் every time after touching continental surfaces, every time before eating touching the clean surfaces அப்படின்னு போடுவாங்க. ஸோ எவ்ரி டைம் அப்படிங்கிறது நீங்க எப்பெல்லாம் அதான் எவ்ரி டைம் அப்படின்னு போட்டிருக்கேன். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அழுக்கான பொருள் தொடுறீங்களோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு பொருளை எடுக்கிறீங்க தூக்குறீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா உடனே கையை கழுவிட்டு அடுத்த இது நீங்க பண்ணணும். அசுத்தமான பகுதியை தொடும்போது சாப்பிட முன்பு சுத்தமானவற்றை தொடுவதற்கு முன்பு தான் நீங்க கை தூய்மையை வந்து இது யூஸ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடை தூய்மை. ஸோ தட் இஸ் கிளாத் ஹைஜீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிளாத் ஹைஜீன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏ டே அப்படின்னு போட்டிருப்போம். ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருப்போம். அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸே இன்னைக்கு ஃபுல்லா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம், டியூஷனுக்கு அப்படின்னா கலந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ட்ரெஸ் போடுவோம். அதுனா அது ஒரு நல்லது. அது குளிச்சுட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல நீங்க விளையாண்டாலும் சரி சண்டே எதனா வந்து ஒரு 2 ட்ரெஸ் காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டீங்களா அப்புறம் விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் மேல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டீங்கன்னா ஒரு கிளீனா இருக்கும் அப்படிங்கிறது. இது இந்த டேபிள் கொடுத்ததுனால
சார் இது என்ன சார் இப்படி நான் வந்து உடல் தூய்மைலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை இப்படி கொடுக்குறாங்க. நான் வந்து இதோட கம்மியா பண்ணலாமா? இல்ல இத விட அதிகமா பண்ண தப்பா? அப்படிலாம் நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்கலாம். கண், நமக்கு வாய், உடல் இதுதான். கை, கால் இதுதான். இத நம்ம பராமரிக்கணும். இத பராமரிக்கிறது நமக்கே நல்லா தெரியும். இதுனா நான் வந்து யாரோ ஒரு டேபிள்ல போட்டாங்க. அந்த டேபிள் படி தான் நான் வாழ போறேன்னு அப்படிலாம் வாழ முடியாது. பட் நீங்க உங்களுக்கு தெரியணும். ஓகே நான் கிளீனா இருக்கேனா? இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். அப்படிதானே மத்தவங்க சொல்ல முடியாதுல்ல. நீ கிளீனா இல்லன்னு சொல்லிட்டு. ஆ? ஆனா நீங்க கிளீனா இல்லன்னா அது மத்தவங்களுக்கு தெரியும். அப்படிதானே இப்போ சில பேருக்கு வந்து சாப்பிட்டு வாய கொப்பிக்காம இருக்கும். அந்த ஸ்மெல் வரும். ஒழுங்கான ட்ரெஸ் போடல, ஒரே ட்ரெஸ் போட்டாங்கன்னா வேர்வை ஸ்மெல் வரும். கரெக்ட்டா? இதனால தான் சொல்றேன். அப்ப அது அவங்க வந்து முகம் சுளிச்சுட்டு போவாங்க. நம்மளுக்கு ஃபிங்கர் அடிப்பாங்க. பிளஸ் நம்மளுக்கும் வந்து நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஓகே காலையில எந்திரிக்கிறேனா, ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்றேன். பிரஷ் பண்ணிட்டா எந்த சாப்பிடுறாலும் சாப்பிடணும். சரியா? பிரஷ் பண்றேன். அதே மாரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ பிரஷ் பண்ணணும். அப்புறம் விளையாண்டுட்டு வரேன். ஒரு சானிடைசர் போட்டு, ஹேண்ட் வாஷ் போட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஹேண்ட வாஷ் பண்ணிட்டு அடுத்து சாப்பிடுறதோ, இல்ல அடுத்து ஒரு நோட் எடுக்க போறீங்கன்னா கூட அப்படி நல்லா கிளீனா வச்சுட்டீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து டாபிக் பார்க்குறோம். அதுதான் லாஸ்ட் டாபிக். அதுதான் நுண்ணுயிர்கள் ஒரு அறிமுகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம வைரஸ், பாக்டீரியா அப்படின்னு ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இந்த கொரோனா டைம்ல அந்த வார்த்தையே கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதுதான் கொரோனா வைரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ்னா நுண்ணுயிர்கள். நம்ம கண்ணுக்குலாம் அது தெரியாது. இப்ப நம்மளுக்கு என் கைய சுத்தியே 1,00,000 வைரஸ் இருக்கலாம். என்னோட வாய சுத்தி ஒரு 10,000, 20,000 பாக்டீரியாஸ் இருக்கலாம். உங்கள சுத்தியும் தான். ஆனா அது நமக்கு தெரியுதா? தெரியாது. சரியா? அதனால தான் அது மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள்னு சொல்றாங்க. இதுல 2 எண்ணம் இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன். When you neglect personal hygiene, you are increasing the risk of falling sick அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது நம்ம பர்சனல் ஹைஜீன் தன் சுத்தத்தை வந்து நம்ம வந்து சரியா கடைபிடிக்கலாம் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதுனா சம் ஆஃப் த டிசீஸ் சொல்லியிருப்பாங்க ஆர் கண்டிஷன்ஸ் காஸ்ட் பை த மைக்ரோஆர்கனிசம் டியூ டு நெக்லிஜென்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 இதை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரியா? சீதபேதி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1. 2 பாத்தீங்கன்னா பற்சொத்தை அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கும். 3வது பாத்தீங்கன்னா சேற்றுப்புண். இதெல்லாம் தன் சுத்தத்தை கடைபிடிக்காதவங்களுக்கு வரக்கூடியது அப்படின்ட்டு இருக்காங்க. 4வது பாத்தீங்கன்னா பொடுகு. மேக்சிமம் தலைய சரியா பேணி இந்த பொடுகு நிறைய வந்திருக்கு. அது மாதிரி சேற்றுப்புண் கால்ல எல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா நல்ல சகதியில் வாழ்வாங்க, காலத்தில் மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சேற்றுப்புண் அடிக்கடி வரும். அதுதான் ஸோ டயரியா, டூத் டிகே, அத்லட்ஸ் ஃபுட், அதாவது மதுரை ஃபுட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சேற்றுப்புண்ணா அப்படி சொல்றாங்க. அடுத்து டேண்ட்ரூஃப். கிளம்புறதுலாம் வரும். டேண்ட்ரூஃப் போடுறதுக்கு அந்த ஷாம்பு இந்த ஷாம்பு. ஒழுங்கா தலையை கிளீனா வச்சுட்டு இயற்கையா ஏதாவது யூஸ் பண்ண வராது. சரியா? So, do you believe that there are some organism which you cannot see with your naked eye? அப்படிதானே? உங்களால வெறும் கண்ணால பார்க்க முடியாத உயிரினங்கள் இருக்கா? அப்படிதானே? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நுண்ணுயிர்களை நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. மைக்ரோப்ஸ். சரிங்களா? அப்போ இதுக்கு நுண்ணோக்கி, அதாவது நம்ம நுண்ணோக்கி தான் அதை வச்சுதான் இதை பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் அப்படிம்பாங்க. அதை வச்சுதான் பார்க்க முடியும். பெரும்பாலான நுண்ணுயிர்கள் 4 முக்கிய பிரிவுகளாக உள்ளன. சரியா? அதாவது இந்த மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா 4 மெயின் ஒரு மேஜர் குரூப்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்டீரியா. நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியும். 2வது பாத்தீங்கன்னா வைரஸ். தமிழ்லயும் அதேதான் பாக்டீரியா, வைரஸ். 3வது பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா. 4வது பாத்தீங்கன்னா ஃபங்கை. இந்த மாதிரி 4 ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கிய குரூப். 4 முக்கிய பிரிவு இருக்கு. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள் அப்படிங்கிறது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்டீரியாவை பார்க்கட்டும். இதை ஃபுல்லா அடிச்சுக்கிறேன். பாக்டீரியா அப்படிங்கிறது மிகச்சிறிய ப்ரோ அந்த வார்த்தை எழுதி போடுறோம் பாருங்க. ப்ரோ கெரியோட்டிக் நுண்ணுயிர்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நுண்ணுயிர்ப்பா. சரியா?
பாக்டீரியா அப்படிங்கிறது ப்ரோகாரியோட்டிக், அதே தான் தமிழ்லயும் அதே தான், இங்கிலீஷ்ல அதே தான் வரும். பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியல் செல்ஸ் டு நாட் ஹேவ் நியூக்ளியஸ். சரியா? இதோடைய பாக்டீரியல் செல்லுக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது. டு நாட் யூசுவலி ஹேவ் மெம்பரன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க, தமிழ்ல எழுதுறேன். ஸோ பாக்டீரியா செல்ல பாத்தீங்கன்னா உட்கரு கிடையாது. ஸோ பாக்டீரியாவோட செல்ல உட்கரு கிடையாது. சரி போடலாமா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவை பொதுவாக செல் சவ்வினால் சொல்லப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை ஆர்கனல்ஸ இது வச்சிருக்காது. சரிங்களா? நுண்ணுறுப்புகள் இருக்காது. நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்காது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் எல்லாம் பாக்டீரியாவை நம்ம படிக்கலாம். ஓகே, பாக்டீரியா ஒட்டுண்ணிகளாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிர்களாகவோ காணப்படும். அவை திசுகளை தாக்கக்கூடியவை. அப்படிதானே? திசுக்களை தாக்கக்கூடியவை இதெல்லாம். இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றேன். அவை சீல் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கலாம். ஸோ பாக்டீரியா இப்படி எப்படி இருக்கும்? வெரி ஸ்மால் ப்ரோகாரியோட்டிக் மெமரி மைக்ரோ ஆர்கனிசம். பாக்டீரியல் செல்ஸ் வந்து நியூக்ளியஸ் கிடையாது. அண்ட் டு நாட் யூசுவலி ஹேவ் மெம்பரன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். செல்ஸ் அப்படின்னா சொல்லப்பட்ட உங்களுக்கு கொண்டிருக்காதுன்னு சொல்றோம். பாக்டீரியா கேன் எக்ஸிஸ்ட் எதர் அஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்கனிசம் ஆர் அஸ் பாரசைட்ஸ். பாரசைட்ஸும் ஒட்டுண்ணி எதையாவது சார்ந்துதான் இருக்கும். அப்படி இருக்கும், தனியாகவும் இருக்கும். இந்த இன்வெர்ட் டிஷ்யூஸ், திசுக்களை தாக்கக்கூடியது. இன்வெர்ட் அப்படின்னா திசுக்கள் தாக்கக்கூடியது. அண்ட் தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் பேசஸ். நம்ம உடம்புல இந்த சீலு அப்புறம் ஹார்ம்ஃபுல்லான தீங்கு விளையக்கூடிய பொருட்களை இந்த பாக்டீரியா உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறத நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ கீழே ஒரு டேபிள்ல பாக்டீரியானால பரவக்கூடிய நோய்களை போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலரா. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் காலரான்னு. வயிற்றுப்போக்கு. இது எதனால வருதுன்னா அசுத்தமான நீர்னால. ரொம்ப காலமா நீங்க அசுத்தமான நீரை யூஸ் பண்றீங்க, குளிக்கவோ குடிக்கவோ அதுல இருந்தீங்க அப்படின்னா காலரா வயிற்றுப்போக்கு வரும். நிமோனியா, காய்ச்சல். சரியா? இது எதனால வரும்னா, இப்போ நம்ம யாராவது இருமுறாங்க, தும்புறாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய காற்று துளைகளை சுவாசிக்கும் போது இது வரும் அப்படிங்க. சோ மற்றவர்கள் இருமும் போதோ தும்மும் போதோ, தும்மல் அப்படின்னு போட்டு அந்த காற்று திவலைகள் நம்ம சுவாசிச்சா இது வரும். சரிங்களா? அதனால இப்படி போட்டிருக்கேன். ஹிண்ட் மாதிரி தான் எழுதியிருக்கேன். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெட்டன்ஸ், அதாவது கக்குவான் அப்படின்றது. இந்த இந்த வார்த்தை கேள்விப்பட்டோம், கக்குவான் நோய், கக்குவான் நோய். ஸோ டெட்டன்ஸ், கக்குவான் அப்படிங்கிறத பாக்டீரியாக்கினால் தாக்கப்பட்ட காயங்கள் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ பாக்டீரியாவால தாக்கப்பட்ட காயங்கள். மக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள். இதெல்லாம் இதுல படிக்கிறோம். ஸோ இந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதை சொல்றேன். பாக்டீரியா வந்து இருக்கு. அந்த பாக்டீரியோ டிசீசஸ் நம்ம பார்க்க போறோம். பாக்டீரியல் டிசீசஸ். ஸோ பாக்டீரியல் டிசீஸ்னா என்ன அப்படிங்கிற சைடு போட்டுருக்கோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் பரவும் அப்படிங்கிறது இந்த சைடில் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலரா, கண்டாமினேட் வாட்டர் அப்படின்னு போட்டுருக்கோம், அசுத்தமான நீர். நிமோனியா, அடுத்து இன்ஹேலேஷன் ஆஃப் ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் ஆஃப் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ மற்றவங்க இரும்புறாங்க, ஸ்னீஸ், அதனால அந்த ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ் வந்து வர அதை நம்ம சுவாசிக்கிறனால. அடுத்து பாத்தீங்கன்னா டெரன்ஸ் அப்படிங்கிற போட்டோம்னா கண்டமினேஷன் ஆஃப் வூண்ட்ஸ் வித் பாக்டீரியா. ஏதோ ஒரு காயத்தை வந்து பாக்டீரியா தாக்கும் போது அதனால வரக்கூடியது அப்படிங்கிற போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், அடுத்து டைபாய்டு. அந்த 2 எண்ணம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நீ டெஸ்ட் வைக்கணும்னு பார்த்தேன், இன்னும் இது முடிக்க முடியல.
ஓகே, அதாவது இதுல பாத்தீங்கன்னா 4th பாயிண்ட்ல காச நோய். அந்த காலத்துல படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காச நோய் அடிக்கடி சொல்லுவோம். நிறைய எழுத்தாளர்கள், நிறைய இம்பார்ட்டன்ட் பீப்புள் அவங்க பாத்தீங்கன்னா காச நோயெல்லாம் இறந்துருப்பாங்க. காச நோய்க்கு மிஞ்சிலாம் மருந்து கிடையாது. நான் சொல்றது 50-70 வருஷம் முன்னாடி. ஸோ நிறைய பேர் இந்த காச நோய் தான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இருமல், தும்மல் போது வெளிப்படும் காற்றுத்துகளை சுவாசித்தல், இதுவும் காச நோய்க்கு உண்டான ஒரு காரணம். சரிங்களா? அது காச நோய் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி மத்தவங்க இருமுறாங்க, தும்புறாங்க, அதுல உள்ள பாக்டீரியா அந்த நீர்த்தேவைகளை சுவாசிக்கிறதுனால வருது. சரியா? அடுத்து டைபாய்டு. டைபாய்டு வந்து காய்ச்சல் அப்படின்னு போட்டிருக்கேன். அசுத்தமான நீர் அல்லது உணவு. சரியா? இத உட்கொள்வதால் ஏற்படக்கூடியதுதான் டைபாய்டு காய்ச்சல். இதுதான் வந்து இப்படி போட்டுக்கணும், டைபாய்டு காய்ச்சல். ஸோ கண்டாமினேட் ஃபுட் ஆர் வாட்டர். டியூபரோலிசிஸும் அதே தான், இன்க்ளேஷன் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் த ஸ்னீஸ் ஆர் ஹாஃப் அப்படிங்கிற போட்டுக்கணும். சரியா? ஓகே, இப்போ இதுல இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்னு டெஸ்ட் போவோம். இன்னும் வைரஸ் மட்டும் இருக்கு. இந்த வைரஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இப்போ நான் ஒன்னு டெஸ்ட் வச்சிருந்தேன். அடுத்த கிளாஸ்ல அந்த வைரஸ் மட்டும் எடுத்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு டெஸ்ட், இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெஸ்ட் நம்பர் 6, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், உடல்நலம் சுகாதாரம், டேட் மே டேட். ஸோ அப்ரிவியேஷன் ஆஃப் WHO. WHO விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். எழுதுங்க. ஒரு நிமிஷம் டைமுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாறிடும். ஸோ அதுக்குள்ளே எழுதுங்க. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் மாறப்போகுது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் மாறுது. டேஸ் இஸ் த ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அதிகமான புரதம் உள்ள உணவு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 நிமிஷம் டைம். எது இருக்கையில நம்ம இருக்கு, புக்ல இருக்கு. நான் எதுவும் வித்தியாசமோ கஷ்டமோ கேட்கல. புக்கை நீங்க படிச்சீங்க, கண்டிப்பா அது தெரியும். அதிகமா புரதம் உள்ள உணவு எது? ஓகேப்பா, 1 நிமிஷம் முடிய போகுது. எழுதுங்க. 3வது கொஸ்டின் வரப்போகுது. ஓகே, விட்டமின் பி அண்ட் சி ஆர் டேஸ் சாலிபிள். வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி இரண்டும் டேஸ் கரையும் வைட்டமின் ஆகும். முன்னாடியே படிச்சிருப்போம் அப்படிதானே? இந்த 2 விட்டமினும் கரையும். இதெல்லாம் கரையும் அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் டைம். 1/2 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 1/2 நிமிஷம் இருக்கு. டைம் முடிய போகுது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான டைம் முடிய போகுது. இப்போ 4வது கொஸ்டின் போக போகுது. ஓகே, 4வது கொஸ்டின். டேஸ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்பவுண்ட் ஆஃப் ஃபுட். புரோட்டீனா, மினரல்ஸா, விட்டமின்ஸா, கார்போஹைட்ரேட். டேஸ்
ஆற்றல் தரும் உணவுக்கூறுகளா? உணவுக்கூறுகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் தரும் உணவுக்கூறுகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். புரதங்களா, தாதுப்புகளா, வைட்டமின்களா, கார்போஹைட்ரேட்களா? அரை நிமிஷம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னும் அரை நிமிஷம் இருக்கு. ஓகே, டைம் முடிய போகுதுப்பா. இந்த கொஸ்டினுக்கு உண்டான டைம் முடிய போகுது. 5வது கொஸ்டின் மாறப்போகுது. மாறிட்டு. டேஷ் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் கிளாட்டிங் ஆஃப் பிளட். விட்டமின் கேவா, விட்டமின் டியா, விட்டமின் சியா, விட்டமின் ஏவா? அதாவது டேஷ் ரத்தம் உறைவதற்கு உதவு முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த வைட்டமின்? கேவா, டியா, சியா, ஏ அப்படிங்கிறது எழுதணும். ஏன்னா ரத்தம் உறைய ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் நடத்தமா சொன்னேன். ரத்தம் உறையிறதுனாலதான் நல்லது. இல்லைன்னா பிளட் போயிட்டே இருந்தா அவ்வளவு உடம்புல பிளட் இல்லைன்னா அவ்வளவுதான். அதுல முக்கியமான வைட்டமின் இது. அரை நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. 30 செகண்ட். சரிங்களா? ஒரு நிமிஷம் அப்படின்னா 60 செகண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் மாறி இருக்கு. Apart from giving energy dash insulate our body and protect the cells. அதாவது நம்ம உடலுக்கு ஆற்றலை தருவதோடு உடலை பாதுகாத்து உடல் செல்களையும் பாதுகாக்குது எது? புக்ல டைரக்டாவே இருக்கு. எனர்ஜி மட்டும் கொடுக்காது, நம்மளுடைய உடம்புல பாதுகாக்கும். செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், உடல் செல்களை பாதுகாக்கும். இது டைம் முடிய போகுது. அடுத்த கொஸ்டின் மாறப்போகுது. 7வது கொஸ்டின் போக போகுதுங்க. ஓகே, 7வது கொஸ்டின் மாறிட்டு. Dash is responsible. Dash is minerals that responsible for formation of hemoglobin and brain development. Dash தாது உப்பு ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு காரணமாகிறது. எந்த தாது? இதுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு வந்து சரியா லோட் ஆகல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸ்கிரீன்ல தெரியாம இருந்ததுன்னா. இல்ல சப்போஸ் நான் இப்போ கரெக்டா ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும், சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் நான் டக்குன்னு எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனா அதை கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். சார் எனக்கு 3வது கொஸ்டின் காமிங்க, 4வது கொஸ்டின் காமிங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிமிஷம் தான், அதிகமா எடுக்கக்கூடாது. ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டு தான் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு 5:50 கிளாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு 3 ஒன்னோட இருக்கு. ஓகே, இது டைம் முடிஞ்சது இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போதுப்பா. டேஷ், அதாவது விட்டமின் பி டெபிஷியன்சி காசஸ் டேஷ். வைட்டமின் பி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்தும். விட்டமின் பி உடம்புல குறைஞ்சதுன்னா என்ன மாதிரி நோய்கள் உண்டாக்கும்? ஒரு நிமிஷம் டைம். 8வது கொஸ்டின் இது. ஒரு நிமிஷம் முடிய போகுது. முடிய போகுது. 9வது கொஸ்டின் மாறிட்டு. Bacteria are very small
டேஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்க இருக்காங்க. பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய டேஸ் நுண்ணுயிர்கள் ஆகும். பாக்டீரியா அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் முன்னாடி. பாக்டீரியாவை எப்படி நம்ம சொல்லுவோம், என்பவை மிகச்சிறிய டேஸ் வெரி ஸ்மால் டேஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். 3 நிமிஷம் டைம். ஆக்சுவலி இப்பவுமே 1/2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்கு. 9வது கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். டைம் முடிஞ்சிச்சுப்பா. அடுத்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின். எனி ஹியூமன் பீயிங் ஷுட் டேக் மினிமம் 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. நாம் தினந்தோறும் குறைந்தது எவ்வளவு லிட்டர்கள் தண்ணி பருக வேண்டும் அப்படிங்கிறது லிட்டர்ல நம்ம சொல்லணும். சரியா? ஸோ 1 நிமிஷம் டைம். ஓகே, டைம் முடிய போதுப்பா. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸை நிறைவு செய்தேன். இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு, வைரஸ். அதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸை நிறைவு செய்தேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.